ஓகே, இதான் வந்து அன்னபூர்ணா பேஸ் கேம்போட பெர்மிட்டு வாங்குற இடம். நீங்கள் யாராவது காசா மல் அன்னபூர்ணா வரணும்னா நீங்கள் பெர்மிட் வாங்க. Annapurna conservation area. Okay. It's the barcode. You can issue on your country. Okay. Okay. By this online permit. Okay. So full Mustang, upper Mustang. No, only lower Mustang conservation area. Yeah. You can scan and you can pay. Yeah. You can pay online. Directly, then you can walk directly. For Annapurna region. For upper Mustang and lower Mustang? Upper Mustang need a special permit from the immigration office from Kathmandu or Pokhara. Okay. From there we have to get permit. Yeah. How much is the charge for them? Its cost is $500 USD for 10 days. Yeah, you said. Okay. For INR? INR around 1,000 per day. 50,000. 50,000 INR. Okay. Recently, government new rules published. No need to compulsory 10 days permit. Just only 3 days, 4 days you can do that. Okay. Yeah. Upper Mustang and lower Mustang. Maybe I think so. January 2026 to starting. Oh, okay. Not sure. और local person के लिए? Local के Okay, 2000 January 2026 இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் அப்பர் முஸ்டாங் லோவர் முஸ்டாங்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம். அன்னபூர்ணா ட்ரெக்கிங்கோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்னபூர்ணா ட்ரெக்கிங் வேணும் லோவர் முஸ்டாங் ஃபுல்லாகவே நீங்கள் அதிலே பே பண்ணிட்டு டேரெக்டாக போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அப்பர் முஸ்டாங் இங்கே. ஸோ அப்பர் முஸ்டாங் இது வந்து லோவர் முஸ்டாங். நம்ம வந்து பெர்மிட் வாங்கிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பெர்மிட் எடுக்க இது ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. அன்னபூர்ணா கன்சர்வேஷன் ஏரியா ப்ரொடெக்டில் நம்ம பெர்மிட் வாங்குறோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 1000 NPR கொடுத்து இங்கே பெர்மிட் வாங்குகிறோம் முஸ்டாங்க்கு. அபிஜித், யூ டேக்கன் பெர்மிட்? யூ டேக்கன் த பெர்மிட்? திஸ் இஸ் பெர்மிட். அது 1000. ஓகே, தேங்க்யூ. இந்த பெர்மிட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஏன்னா கொடுக்குற கார்டு எல்லாம் நல்லா கவர் பண்ணலாம் அப்படின்றது. Permit. Thank you. It's newly taking destination Annapurna South, Annapurna North. Okay. Area. This Annapurna base camp South. Okay. The whole Annapurna region. Inside some information about health tips. Okay. I want to do. Thank you. Okay. Name is Gaza. Okay, Gaza. Okay. ஓகேங்க, நம்மளுடைய அன்னபூர்ணா பெர்மிட்டு பாஸ்போர்ட்லாம் வந்துச்சு. உள்ளே போய்டும். ஸோ திஸ் இஸ் த போர்ட் ஏஜே அன்னபூர்ணா கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். இது உள்ளே போனோன்னா நீங்கள் பெர்மிட் வாங்கி தாங்க போகணும். ஸோ நம்ம பெர்மிட் வாங்கிட்டு உள்ளே போகிறோங்க. இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா காசாலேருந்து காஜ்பனி போகிறோங்க. ஸோ இந்த ரூட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வியூ தான். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மவுண்டன்ஸு, இன்னொரு சைடில் பார்த்தா டீப் வேலி. இந்த மாதிரி ட்ரைவ் பண்ண ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. Nice climate, good. இன்னும் இதுக்கு மேலே முஸ்டாங்லாம் இருக்குங்க. அப்பர் முஸ்டாங் சொல்லுவாங்க. இது வந்து லோவர் முஸ்டாங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்ஃபா வில்லேஜ் ஒன்று இருக்குது. உள்ளே நிறைய சின்ன சின்ன வில்லேஜ் நேம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு வாட்டியும். அங்கே பாரு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி போர்டு அங்கே ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் அங்கே இருக்குது. ஸோ வச்சுருப்பாங்க. அதே பாருங்கள் தஞ்சாவூர் வில்லேஜ்னு இருக்குல்ல. ஸோ அங்கே ஒரு வில்லேஜு அங்கே பேர்லாம் வச்சு அங்கங்கே உள்ளெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து முஸ்டாங் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்னபூர்ணா அந்த ஒரு பெர்மிட் நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா போதும், நீங்கள் ஃபுல் முஸ்டாங்கை சுற்றலாம். அப்புறம் முஸ்டாங் மட்டும் போனோம்னா மட்டும் அதுக்கு தனியாக 50,000 நம்ம ஊர் ஐயனார் கொடுத்து வாங்கணுங்க. $500. அதுவும் வந்து இப்போ ஜனவரி 2026 டிட்டி லேக் அவேச்சியும் டிட்டி லேக் அங்கே வரும். சடன்லி ரோட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல் லேக் தெரியும். அதுதான் வந்து டிட்டி லேக். ஆனஸ்ட்லி சொல்லணுன்னா இந்த லேக் ரொம்ப அண்டர்ரேட்டட் ஸ்பாட் நேபாளில். வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்கும்னு சரௌண்டிங்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. நம்ம வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் இங்கே நின்னா ஃபுல்லாக பீஸ்ஃபுல் வைப் தான். ஹிமாலயன் ட்ராவலில் இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ் தான் ரியல் மேஜிக்கு. ஸோ காசா லேக்லேருந்து காஜ்பனி ட்ராவல் பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த டிட்டி லேக்கை வியூ பாயிண்ட்டை டெஃபினெட்லி மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபியூ மினிட்ஸ் இங்கே ஸ்டாப் பண்ணால் போதும், ஜேர்னியோட பெஸ்ட் மெமரிஸில் இதுவும் ஒன்றாயிடுங்க.
அதுக்கு நடுவில் டாட்டா பானின்னு ஒரு இடம் வரும், அது உங்களுக்கு சொட்டு தண்ணி அந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் வரும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள். நம்ம இந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துட்டோங்க. அந்த அதுதான் வந்து அந்த சைடு போகிற மஸ்டாங் போலுக்கு. இப்போ ரொம்ப வந்து பனி அதிகமாக இருக்கும், அதனால் அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியுதா வெள்ளை கலரில் மேலே அந்த பக்கம் பார்க்கணும். ஓடுதா கீழே பெர்மிட்லாம் வாங்கி நேபாள் பெர்மிட்லாம் வாங்கிட்டு ஒயிட் மவுண்டன் இருக்குது அந்த பக்கம் வந்து நம்ம இந்த பக்கம் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஹலோ மக்களே, இது பார்த்தீங்களா நம்ம அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் அந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக யாக்கு செமையாக இருக்குது பாருங்க. காட்டு உரிமை போதுறா டேய் இல்லைடா வா எப்படி இருக்கு பாருங்க. நான் இருக்க இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. பேஸ் கேம்பில் இருக்கோம். அன்னபூர்ணா டூரிஸ்ட் சைட் தான் இது வந்து நேபாளில் இருக்குது. நம்ம வந்து பொக்காராலேருந்து முக்திநாத் போகிற வழியில் அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் நடுவில் நம்ம பெர்மிட் எடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கோம் பாருங்கள். யாக்கு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று எடுக்கலாம் பார்த்தா முடியல. நில்லுங்கடா போய் வைக்கீங்கடா. இருங்கடா நில்றா டேய் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நில்றா 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 1 minute நில்றா. ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. 1 minute நில்றா. 1 minute நில்றா. ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. பயப்படாதீங்கடா நில்றா பயப்படாதடா. இதுதான் தைரியமான ஆள். இது நில்லு. ஓகே நம்ம பார்த்து பயந்து போகிறாங்க. ஓகே நம்ம நேபாளில் இருக்க பேஸ் கேம்பில் இருக்கோங்க முக்திநாத். ஒரு 10 seconds கூட இல்லை, 5 to 10 seconds கூட இல்லை. சர்ப்ரைஸ் அவைட்ஸ் அப்படின்ற மாதிரி பைக்கில் தாங்க வரணும். நம்ம நினச்ச டைமில் எங்கே வேணால் நின்று அழகாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா ரீல்ஸு ஷார்ட்ஸுக்கெலாம் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு இன்னும் ஒன்றும் ரிஸ்க்காக இருக்கும் பைக்கில். என்ன பண்ணுறது, இந்த கொல்லிமலையெல்லாம் போகிறோம்ல அந்த மாதிரி தான் இது. பைக் ரெண்ட் எடுத்து நம்ம அப்படியே இதில் சுற்றலாம். இன்னொரு வாட்டி தனியாக வருவோம் பைக்கில் எடுத்து சுற்றிட்டு. நம்ம இப்போ ரம்சாம் போயிட்டுருக்கோம். ஜம்சமில் தான் நீங்கள் நைட் ஹால்ட் ஆக போகிறோம். ஸோ ஜம்சம்லேருந்து இன்னும் முக்திநாத் ஒரு 2 hours கிட்ட. ஸோ இங்கேருந்து ஜம்சம் வந்து 75 kilometers கீழே போக்குவரத்தில் நம்ம ஒரு இடம் பார்த்தால ஒரு தேவ் டெம்பிள். அந்த தேவ் டெம்பிள்லேருந்து 75 kilometers ஜம்சம், அங்கேருந்து 25 kilometers முக்திநாத்துங்க. ஸோ வர ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாம் இறங்கி ஃபோட்டோ பண்ணுறாங்க. வண்டி நிப்பாட்டி எலக்ட்ரிக்கு மரம் பாருங்க சூப்பராக ஒரு இடத்துல சூப்பராக இது பண்ணிங்க. ஆப்பிள் ட்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. மார்ஃபா இதுன்னு நினைக்கிறேன். மார்ஃபா வில்லேஜ் தான் வந்து வில்லேஜ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்பாங்க. ஆனால் ஒன்றுமே காணும். அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஃபா வில்லேஜில் வரும்போது நாளைக்கு போவோம் சரிங்களா. இப்போ வந்து முஸ்டாங்கில் தான் இருக்கோம். மார்ஃபா ஜிம்சன் எல்லாமே முஸ்டாங் தான். ஸோ நம்ம வரும்போது போவோம். நம்ம பாருங்கள் ஆப்பிள் ட்ரீ பாருங்கள் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா காசாலேருந்து ஜம்சன் போகிற ரூட்டில் இருக்க ஒரு லிட்டி வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ஸ்மால் இமாலயன் வில்லேஜை க்ராஸ் பண்ணோம். பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த பிளேஸுக்கு பேர் லிட்டி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வில்லேஜ் காலி கண்டகி ரிவர் வேலியில் இருக்குது. ஒரு பக்கம் அன்னபூர்ணா ரேஞ்சு, இன்னொரு பக்கம் டோலகிரி மவுண்டெயின்ஸுங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்கள், ரெண்டுமே வேர்ல்ட் ஃபேமஸ் இமாலயன் ரேஞ்சஸ் தான் இந்த சின்ன வில்லேஜை சரௌண்ட் பண்ணிகிட்டு இருக்குது.
ஸோ பிரிட்ஜை கிராஸ் பண்ண மொமெண்ட்டில் பிலோவில் கண்டகி ரிவர் ஃப்ளோ ஆகும். வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்படி ஸ்மால் வில்லேஜஸ் தான் இமாலயன் லைஃப்பை ரியலாக காமிக்கும். ஸோ ஃபியூ ஹவுசஸில் ஸ்மால் லாட்ஜஸ்ஸு லோக்கல் பீப்புள் காமாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜிம்சன் பர்பி செக் போஸ்ட்டை ரீச் பண்ண முன்னாடி இந்த லெட்டி ஏரியா தான் மேஜர் வில்லேஜுங்க. ஸோ காசாலேருந்து ஜிம்சன் போகிற ட்ராவலர்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த பிளேஸை கிராஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் வில்லேஜ் தான், ஆனால் சரௌண்டிங் மவுண்டன்ஸ் வியூஸில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. ஒரு ஏரிக்கு ஒரு செக் டூரிஸ்ட் போலீஸ் செக் போஸ்ட் பார்த்தீங்களா. நம்ம போக்குவரத்தில் வந்து நடுவில் ஒரு அன்னபூர்ணா செக் போஸ்ட்டில் அங்கேயே பெர்மிட் வாங்கிட்டோம். இப்போ ஜம்சன் வாட் எ ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். திபெத் பார்டரில் இருக்குங்க காஜ்பேனின்ற ஒரு இடத்துல.